இந்த நம்ம இங்க பிறந்திருக்கிறோம்ல, நம்மளுடைய ஆழ்மனம் எப்ப செயலிழக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நெறைய நேரங்கள்ல நமக்கு தகவல்கள சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இது மாரி நடக்கணும் அப்படின்னு சொல்லும். அப்ப அந்த மாரி நடக்காம நம்ம அது அது என்ன சொல்லுதோ அத கேட்காம நம்ம மாத்தி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சொல்லிட்டு இருக்குதோ, அத கேட்கல. அதுக்கு பதிலா நம்ம மாத்தி வேற ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மனசாட்சிக்கு நம்ம சொல்லுவோம்ல, மனசாட்சி மனசாட்சி எனக்கு ஒண்ணு சொல்லுது. ஆனா அத மீறி நான் வேற செய்றேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி மனசாட்சிக்கு விட்டுட்டு நீங்க வேற என்னென்னலாம் செஞ்சீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணும்? அது ஆழ்மன வார்த்தையும் நெறைய குடுத்துட்டு இருக்கும். அத புறக்கணிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஆழ்மனம் செயலிழக்கும். அது வந்து எந்த விதமான ஒரு தகவலையும் உங்களோட பரிமாறாது. அப்புறம் எதுவுமே சொல்லாது. அப்போ முழுசா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அதாவது ஆழ்மனம் வந்து உங்களுடைய செயல்பட்டுக் கொண்டே இருந்தா மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும்? ஆன்மீக ரீதியா முன்னேற முடியும். இந்த ஆன்மாவ நல்ல நிலையை நோக்கி எடுத்துட்டு போக முடியும். இந்த ஆழ்மனம் செயலிழந்து போச்சு அப்படின்னா, அவர் வந்து இந்த பூமியில மோசமான ஒரு நபரா மாறுவாரு. அவருடைய செயல்பாடுகள் வந்து நெறைய பேர் அவருடைய செயல்பாடுகளால பாதிக்கப்படுவாங்க. அவருடைய ஆன்மா முதல்ல பாதிக்கப்படும். ஒரு மோசமான அளவுல பாதிக்கப்படும். அத வந்து திரும்ப அவரால யாராலயுமே நம்ம நிறுத்த முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, அவன வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இனிமே அவன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்ற எத்தன பேர் இருக்காங்க. அவன் வந்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவனுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய அந்த ஆழ்மனம் செயலிழந்து போச்சு. அதுதான் அந்த ஆன்மாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அதுதான். அப்ப நம்ம அந்த ஆன்மா மேல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருணை கொள்ளணும். ஓ! ஐயோ பாவம்! நீ வந்து இந்த மாரி ஆயிடுச்சே. அந்த ஆன்மாவுக்கு நம்மளால முடிஞ்சா ஏதாவது அது வந்து திரும்ப நல்ல வழி வர்றதுக்கு நம்ம பண்ணணும். நீங்க இயல்பாவே சில பேருக்கு அந்த மாரி உங்களுக்கு மோசமான ஆள் தெரிஞ்சு நீங்க அவர நல்லதா மாத்துறதுக்கு உங்களால ஆன முயற்சி நீங்க பண்ணுவீங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் வரும் அப்படின்னா, அந்த ஆன்மா வந்து உங்களுடைய அன்புக்குரிய ஆன்மாவா இருக்கலாம். அத வந்து நீங்க சரி பண்றதுக்காக கூட நீங்க வந்திருந்திருக்கலாம். உங்களுக்கான அ சக்தி வந்து உங்களுக்கு வேற எங்கிருந்தோ கிடைக்கும். உங்க மூலியமா அத வந்து ஹீலிங் பண்ண வேலைகள் நடக்கும். அதற்கான வாய்ப்புகள், சூழல்கள் அமையும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்கள மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது நேரடியா நம்ம பண்ணக்கூடாது. அவங்களுடைய தற்சுதந்திரத்துல நம்ம தலையிடக்கூடாது. ஆ கொஞ்சம் அவங்களுடைய வழிகள நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்கலாம். சொல்லலாமே ஒழிய, டைரக்ட்டா வந்து நீங்க இப்படிதான் பண்ணியாகணும். இததான் பண்ணியாகணும்னு சொல்லி நம்ம தடுக்கக்கூடாது. அப்படி தடுத்தோம்னா, அது நம்மளுடைய அ அ நிலை முன்னேற்றத்த வந்து கீழ 2 அடி, 3 அடி கீழ இழுத்துரும். சரிங்களா? அது வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அது வந்து ஒரு நாம ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில இருக்கிறோம் அப்படின்னா, அந்த பாதையிலேருந்து நாம கீழ போயிடுவோம். அதனால அடுத்த ஆன்மாவுக்குடைய தற்சுதந்திரம் ஒவ்வொரு ஆன்மாக்களும் அந்த ஃப்ரீ வீல் அப்படிங்கிற தற்சுதந்திரத்தோட வந்திருக்கு. அந்த தற்சுதந்திரம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அது யாரால பாதிக்கப்பட்டாலும் சரி, அது தந்தையாலயோ, நம்மளுடைய குழந்தைக்கு கூட நம்ம அந்த இத குடுக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு கூட தற்சுதந்திரம் இருக்கு. அந்த ஆன்மாவுக்கு அது நம்மள விரும்பி தானே வந்திருக்குது. அப்ப நம்மளே எல்லாத்தையும் திணிக்கிறது. புரியுதுங்களா? எப்படி அந்த ஜிம்மிய வந்து அவங்களுடைய தந்தை வந்து என்ன பண்ணாரு? ஜிம்மிய வந்து தன்ன மாதிரியே வளர்க்கணும்னு நெனச்சாரு. அங்க அந்த குடும்பத்துக்குள்ள இந்த தாய் நல்லவங்களா இருந்திருக்காங்க. ஆனா அவங்களையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுடைய வார்த்தைகள கேட்காமலே இவர சொல்லி வளர்ந்ததேனால என்ன ஆச்சு அப்டின்னா, ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கான பலன் கடைசி என்னவா வந்து முடிஞ்சது. ரைட்டுங்களா? அப்ப என்ன காரணம் அப்டின்னா, அந்த குழந்தைய வந்து அவர் தவறுதலா வளர்த்திருக்கிறார். அதனால தான் குழந்தை வளர்க்கிறப்ப ஒரு தாய் தந்தையர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லத சொல்லி, தர்மத்தின் அடிப்படையில நீங்க நல்லத சொல்லி, நல்ல வழிய காமிக்கணும் அந்த ஆன்மாவுக்கு. இத தான் நீ பயன்படுத்தி ஆகணும் அப்டின்னு கட்டாயப்படுத்த முடியாது. இந்தந்த விஷயம்லாம் நல்ல விஷயங்களப்பா, இந்த விஷயம்லாம் அது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்க அத குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த வழியில அதுங்க வந்து தேர்ந்தெடுத்து போறதுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா மட்டும் தான் இருக்கணும். நீங்க வேற எதையுமே அத கட்டாயப்படுத்தி எல்லாம் திணிக்கக்கூடாது எதையுமே. அந்த குழந்தைக்கு என்ன துறை வேணும் அப்படின்னோ, எந்த துறையில நான் போகணும், எந்த துறையில நான் பெருசாகணும் அப்படின்னு நெனைக்கிறாங்களோ, அந்த துறையில அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கும், அந்த துறையில அவங்க வளர்றதுக்குமான அ வேலைகள நம்ம அவங்களுக்கு செஞ்சு குடுக்கணும். புரியுதுங்களா? அந்த மாரி செய்றது தான் உண்மையிலேயே வந்து ஒரு ஆன்மா முன்னேற்றத்துக்கு நம்ம செய்யறது. உண்மையிலேயே ஒரு ஆன்மா முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா, உங்கள சார்ந்த உறவுகளோ, நண்பர்களோ, இல்ல உங்களுடைய குழந்தைகளோ யாரா இருந்தாலும், அவங்களுடைய விருப்பங்களுக்கு நாம தடையா இருக்கக்கூடாது. அது நல்லதோ, கெட்டதோ ஆனா நம்ம சொல்லலாம். இது வந்து இந்த விஷயத்துல போனீங்கன்னா இவ்ளோ கெடுதல் இருக்கு. இந்த விஷயத்துல போனா இவ்ளோ நல்லது இருக்கு. நீங்க ஏன் இத யோசிக்கக் கூடாது? அப்படின்னு வந்து வெளியில இருந்து அவங்களுக்கு ஒரு இதா நம்ம காமிக்கலாமே ஒழிய, நீ இத மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம தடுக்கக்கூடாது. அப்படி தடுத்தால் அந்த பாதிப்பு யாருக்கு வரும் அப்படின்னா, உங்களுக்கு வரும். அதனால அந்த ஒரு புரிதலோட நாம நம்மளுடைய ஆழ்மனம் வந்து சொல்லும். ஆனா அது நம்ம சொல்லாம இருக்கக்கூடாது. அந்த விஷயம் தெரியுது அவங்க தவறுதலா போயிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அது சொல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆழ்மனம் இறக்கப்படும் இல்லையா? கருணைப்படும். ஐயோ! அந்த ஆன்மா இப்படி பண்ணுதே பாவம். அது மாட்டிக்குமே அப்படின்னு சொல்லி
நீங்க அதுக்கு சொல்றதுல தப்பு கிடையாது. ஆனா அதை கட்டாயப்படுத்துறது தவறு. ரைட்டுங்களா? அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினாலதான் இந்த ஆழ்மன செயலிழப்பு அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த ஆழ்மன செயலிழப்பு நடந்தது மட்டும் இல்ல, திரும்ப இந்த ஆழ்மனத்தை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றது? அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஆழ்மனம் செயலிழந்து போச்சுங்க. நெறைய பேருக்கு போயிட்டு. நம்மளே பார்க்குறோம். இப்ப வந்து நெறைய பேருக்கு அது மாரி ஆயிட்டு. எனக்குமே அது மாரி நல்ல விஷயங்கள என்னால யோசிக்க முடியல. நல்ல விஷயங்கள தேர்ந்தெடுக்க முடியல. நீங்க சொல்ற மாரி ஆழ்மனம் வந்து சமிக்கை குடுக்கும்னு சொல்றீங்க. ஆன்மாக்களுடைய அந்த அ பேரான்மாக்களுடைய தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க. இறை ஆற்றலுடைய தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப என்னுடைய ஆன்மா வந்து ஆழ்மனம் செயலிழந்து போச்சு. இத நான் எப்படி சரி பண்றது? எப்படி நான் ஆக்டிவேட் பண்றது? திரும்ப எப்படி நான் ஆக்டிவேட் பண்ணலாம்? என்ன பண்ணா இந்த ஆழ்மனம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, தியானம் பண்றது. ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரமாவது தியானம் பண்ணியே ஆகணும். அப்படி தியானம் பண்ணி உங்கள உங்கள உள்முகமா நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறப்ப, இந்த தியானம் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. உங்களுடைய கண்கள மூடிர்றீங்க. அதாவது என்னன்னா, கண்ணு, காது, இந்த வாய் இருக்கு இல்லையா? இந்த ஐம்புலன்கள் இருக்குல்ல, இந்த ஐம்புலன்களால தான் உங்களுடைய எண்ணங்கள் வந்து உருவாக்கப்படுது. இந்த எண்ணங்கள் எத நினைக்கணுங்கிறது இப்ப நீங்க பார்க்கிறத வச்சு தான் முடிவெடுப்பீங்க. அப்போ இந்த 5 வழியும் அடைச்சிடுறோம். ஒரே ஒரு வழி நம்ம கேட்கறது மட்டும் வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் அடைச்சிடுறோம். எல்லாத்தையும் அடைச்சுட்டா நீங்க இப்ப வேற ஏதாவது நினைக்க போறீங்களா? பார்க்கவே இல்ல. எதையுமே பார்க்கல. நினைப்பீங்களா? நினைக்க மாட்டோம். அப்போ அந்த விஷயங்கள அடைச்சதுனால, உங்கள பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப உங்கள பத்திய சிந்தனை உங்களுக்குள்ள வரும். உங்களுடைய மூச்சு காற்ற பத்தி நம்ம நம்ம நல்லா கவனிக்கும்போது, நீங்க உங்களுடைய அலைவேகம், அந்த மன அலைவேகம் குறைஞ்சு அமைதியாவீங்க. இப்படி அமைதியா ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கான அந்த வார்த்தைகள், உங்களுடைய எது நல்லது, எது கெட்டது, நீங்களே ஒரு தற்சோதனைக்குள்ள ஆட்படுவீங்க. அப்ப உங்களாலேயே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆழ் மனசு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாலும் விழிப்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு முக்கியமா நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, தியானம் பண்றது ரொம்ப அவசியம். அடுத்ததா இறைவனை வணங்குதல், பிரார்த்தனை பண்றது. இந்த 2 வேலையை செய்யும் பொழுது மீண்டும் நம்மளுடைய ஆழ்மனத்தை செயலுக்குள்ள கொண்டுட்டு வர முடியும். எங்கெல்லாம் ஆழ்மனம் செயலிழப்பு ஆணுச்சோ, அந்த இடத்துல எல்லாம் இந்த ஆழ்மனத்தை நம்ம மீண்டும் என்ன பண்ண முடியும்? இந்த தியானம் மற்றும் பிரார்த்தனைகள் மூலியமாக மீண்டும் சொல்ல முடியும். அப்போ ஏன் வந்து எல்லாரையும் சொல்றாங்க, நீங்க தியானம் பண்ணுங்க நல்லது அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஆழ்மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தியானம் தொடர்ச்சியா பண்ணிட்டே வந்துட்டே இருந்தாங்கன்னா, அவங்களுடைய ஆழ்மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவங்களாலேயே உணர முடியும். முன்னாடி இருந்த நிலைக்கும் இப்போ அது வெளிப்படையா தெரியாது. ஆனா உங்க மன ரீதியா உணர்வீங்க. ஆரம்ப காலங்கள்ல இருந்ததுக்கும், இப்ப தொடர்ச்சியா இப்ப பயிற்சியிலே ஒரு 20 நாள் உண்மையிலேயே யார் ஒருத்தர் தொடர்ச்சியா 20 நாள் பயணிச்சிருக்கிறீங்களோ, அப்ப அந்த 20 நாள் பயணிச்சப்ப உங்களால உங்களுடைய வாழ்க்கை இப்ப உங்களுக்கு முன்னாடி இருந்த நிலைக்கு இப்பைக்கு எப்படி மனசு இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியும். ஸோ கேட்பாங்க நெறைய பேர். "என்ன என்னமோ பெருசா டெய்லி காலைல எழுந்துருச்சு என்னமோ பண்ணிட்டே இருக்கிற. என்ன கிடைச்சு போச்சு உனக்கு அதனால? என்ன பணம் கிடைச்சு போச்சு? இல்ல என்ன வாழ்க்கை தான் மாறி போச்சு? அப்படியே தானே இருக்கிற." ஆனா அப்ப இருந்த உங்களுடைய தன்மைக்கும், இப்ப இருக்கிற தன்மைக்கும் வித்தியாசம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒருவேளை உங்க ஃபேமிலில உங்க கூட நல்லா அவங்களும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்களா இருக்காங்கன்னா, அவங்களால உணர முடியும். சரிங்களா? இப்போ உங்களால அந்த அந்த அவங்க கேட்கிற கேள்விக்கு ப்ரூஃப் குடுக்க முடியாது. ஆனா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இல்ல எனக்கு நான் முன்னாடிய விட ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஆனா நான் பொருளாதார ரீதியா இது வந்துருச்சா? நம்ம நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, தியானம்லாம் பண்ணா பாருங்க கோடிக்கணக்குல பணம் வந்துரணும். போய் கோயில்ல கும்பிட்டோம்னா கோடிக்கணக்குல பணம் வந்துரணும். இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அது கிடையாது. ஆனா அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கடந்து போறதுக்கான மனநிலை, அந்த தைரியம், அந்த ஒரு சக்தி, அது ஒரு ஆற்றல் எங்கேருந்து வருதுன்னா, உங்களுடைய ஆழ்மனம் ஆக்டிவேட் ஆகும். உங்களுடைய ஆழ்மனம் விழிப்பு நிலைக்கு வந்துரும். அப்படி விழிப்பு நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா, உங்களால இந்த வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். மகிழ்ச்சியோட வாழ்வீங்க. அப்போ உங்களுக்கு அந்த உணர்வீங்க. அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுல நீங்க உணர்ந்திருப்பீங்க. இது உண்மையிலேயுமே நான் என்ன சொல்றேன்னா, இந்த அலைவரிசையிலிருந்து மிச்சம் இருக்கிற அந்த 28 நாட்களையும் நீங்க கடந்து வரணும்.